பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி என்றாலே மைதானத்திற்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி பரபரப்புக்கும் கண்டென்ட்களுக்கும் பஞ்சமே இருந்ததில்லை. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டியாக மாத்திரமல்லாமல் இரு நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாகவே இரு நாட்டு ரசிகர்களாலும் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் பலரது எதிர்பார்ப்புகளையும் பல சுவாரஸ்யங்களையும் கொண்ட போட்டியாகத்தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் T20 உலக கிண்ண போட்டிகளில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினர் இந்தியாவுடனான போட்டியில் தாங்கள் விளையாடப் போவதில்லை என்று ஒரு அதிரடியான முடிவினை அறிவித்திருந்தனர். அதன் பின்னர் ஓரிரு நாட்களின் பின்னர் அவர்கள் அந்த முடிவில் இருந்து வாபஸ் வாங்கி இந்தியாவுடன் விளையாடுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர். ஏன் இவர்கள் இந்த முடிவினை மாற்றினார்கள், என்ன பிரச்சனை, திரைக்கு பின்னால் என்ன நடந்தது, பாகிஸ்தான் மீது பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் என்ன என்பது தொடர்பான விவரங்களை இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம். இந்த 2026 வருடம் T20 உலக கிண்ண போட்டிகளை இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. இந்த போட்டி தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. அதாவது பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியினர் இந்தியா சென்று தாங்கள் விளையாட முடியாது என்றும் தங்களது போட்டிகளை இலங்கைக்கு மாற்றி தருமாறும் கோரியிருந்தனர். இந்த கோரிக்கையை ICC நிராகரித்திருந்தது. இதன் காரணமாக பங்களாதேஷ் இந்த தொடரில் இருந்து தாம் முற்றாக விலகுவதாக அறிவித்திருந்தது. அதன் காரணமாக ஸ்காட்லாந்து அணியினரை ICC இந்த தொடருக்கு உள்வாங்கி போட்டிகள் நடைபெற்றுக் இது இப்படி இருந்த நிலையில் பங்களாதேஷுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக பாகிஸ்தான் அணியினரும் இந்த உலக கிண்ண தொடரில் இருந்து விலகிக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பாகிஸ்தான் அணியினர் அவர்களது T20 உலக கிண்ண அணியினரை உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் மூலம் அவர்கள் இந்த தொடரில் விளையாடுவார்கள் என்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் அணியினர் விளையாடுவது உறுதி செய்யப்பட்ட பின்னர் ஓரிரு நாட்களின் பின்னர் பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு விடயத்தினை அறிவித்திருந்தது. அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இந்த T20 தொடரில் முழுமையாக பங்கேற்கும், ஆனால் இந்தியாவுடனான போட்டியில் மட்டும் பாகிஸ்தான் அணி விளையாடாது, அந்த போட்டியை பகிஷ்கரிக்கும் என்று அறிவித்திருந்தது. இது சர்வதேச ரீதியில் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. பாகிஸ்தான் அணியினர் இந்த முடிவை எடுப்பதற்கு காரணமாக கூறப்பட்டது ICC ஆனது இந்தியாவுடன் இணைந்து பங்களாதேஷுக்கு அநீதி இழைத்துள்ளது. எனவே பங்களாதேஷுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக பாகிஸ்தான் இந்த முடிவை எடுப்பதாக அறிவித்திருந்தது. பாகிஸ்தானின் இந்த முடிவினை தொடர்ந்து ICCயும் பல அதிரடி முடிவுகளை அறிவித்திருந்தது. அதாவது பாகிஸ்தான் விலகுவதானால் தொடரில் இருந்து முற்றாக விலக வேண்டும், ஆனால் தொடரில் பங்கு பற்றிய பின் ஒரு போட்டியில் மாத்திரம் விலகுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவ்வாறு விலகுவதானால் தொடரில் இருந்து முற்றாக விலக வேண்டும். அதேவேளை பாகிஸ்தான் விலகுவதாக இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் ரெவென்யூ ஷேர் நிறுத்தப்படும் என்று ஒரு அழுத்தத்தை பிரயோகித்திருந்தது. அத்தோடு மாத்திரமல்லாமல் பாகிஸ்தானில் இடம்பெறும் PSL போட்டிகளில் சர்வதேச வீரர்கள் பங்கு பெற்றுவதற்கு தடை விதிக்கவும் நேரிடலாம் என்று ICC அழுத்தத்தை பிரயோகித்திருந்தது. அதே நேரம் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெறாது விட்டால் ஒளிபரப்பு மற்றும் ஸ்பான்சர்ஷிப் அனுசரணையின் மூலம் கிடைக்கவிருந்த $250 மில்லியன் அமெரிக்க நஷ்டம் ICCக்கு ஏற்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் பாகிஸ்தானின் இந்த முடிவினால் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருந்தது. காரணம், இந்த போட்டி இலங்கையில் தான் நடைபெறவிருந்தது. இந்த போட்டி நடைபெறாவிட்டால் இலங்கையின் சுற்றுலா மற்றும் ஹோட்டல் துறையில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும், பாரிய பாதிப்பு ஏற்படும். அதே நேரம் ஒளிபரப்பு மற்றும் விளம்பர உரிமங்களின் மூலம் கிடைக்கவிருந்த வருமானம் இல்லாமல் போகும். இதன் காரணமாக இலங்கைக்கு பாரிய நஷ்டம் ஏற்படும் என்று இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு மின்னஞ்சல் மூலமாக தெரிவித்திருந்தது. அதேவேளை பகிரங்கமாகவும் பாகிஸ்தான் அணியினை இந்த முடிவில் இருந்து வாபஸ் வாங்குமாறு கோரியிருந்தது. இதன் பின்னர் ICCயின் பிரதிநிதிகள் மற்றும் பாகிஸ்தான் பிரதிநிதிகள், பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை பிரதிநிதிகள் மற்றும் இலங்கை கிரிக்கெட் சபை பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று பாகிஸ்தானின் லாகூரில் இடம்பெற்றது. இதன் போது பாகிஸ்தான் 5 முக்கிய கோரிக்கைகளை விடுத்திருந்தது. இதன் முதலாவது கோரிக்கையாக பங்களாதேஷ் கிரிக்கெட் அணிக்கு அபராதம் விதிக்க கூடாது, அவர்களுக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்த அந்த பணத்தொகையினை அவர்களுக்கு முழுமையாக வழங்க வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கையாக இருந்தது. இரண்டாவது கோரிக்கையாக பங்களாதேஷுக்கு ICC தொடரொன்றினை நடத்தும் வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்பதாக அமைந்திருந்தது. மூன்றாவது கோரிக்கையாக பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான தொடர்கள் முன்னர் இடம்பெற்றது போல தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. நான்காவது கோரிக்கையாக பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகள் பங்கு பெற்றும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி தொடரொன்றினை நடாத்த வேண்டும் என்பதாக அமைந்திருந்தது. ஐந்தாவது கோரிக்கையாக பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் ரெவென்யூ ஷேரினை அதிகரிக்க வேண்டும் என்பதாக அமைந்திருந்தது. இந்த 5 கோரிக்கைகளில் முதல் 2 கோரிக்கைகளை ICC ஏற்றுக்கொண்டது. மீதமான 3 கோரிக்கைகளையும் ICC நிராகரித்திருந்தது. அதாவது பங்களாதேஷுக்கு முழுமையான பணத்தொகை வழங்கப்படும் என்பதற்கு ICC ஏற்றுக்கொண்டது. இரண்டாவது, பங்களாதேஷில் ஏதாவது ICC தொடரொன்றை நடாத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் எதிர்வரும் 2031 ஆண்டுக்குள் ICCயின் தொடரொன்றினை பங்களாதேஷில் நடாத்துவதற்கு ICC இணக்கம் கண்டது. இதில் பெரும்பாலும் 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலக கிண்ண போட்டியினை பங்களாதேஷில் நடாத்துவதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மூன்றாவது, நான்காவது கோரிக்கைகளான பாகிஸ்தான், இந்தியாவுக்கு இடையிலான
தொடர் மற்றும் பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் ஆகிய 3 நாடுகளுக்கும் இடையிலான தொடரை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐசிசி தெரிவித்திருப்பது இது ஐசிசியின் அதிகாரத்திற்குள் வராது. இது அந்தந்த நாடுகள் அவர்களுக்குள் பேசி தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய விடயம். இதில் ஐசிசி தலையிட முடியாது என்று அந்த கோரிக்கையினை நிராகரித்திருந்தது. அதேபோன்று 5வது கோரிக்கையான பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் ரெவென்யூ ஷேரினை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அடிப்படையிலேயே இந்த வருவாய்கள் பங்கிடப்படும். இதில் எந்த விதமான மாற்றங்களை மேற்கொள்ள முடியாது என்று ஐசிசி அந்த கோரிக்கையினையும் நிராகரித்திருந்தது. இந்த பிரச்சனை இவ்வாறு முடிவுகள் எட்டப்படாமல் இழுபறையில் இருந்த நிலையில் ஒரு முக்கியமான மாற்றமாக நேற்று பிப்ரவரி 9 இரவு ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றது. அதுதான் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்று இரவு பாகிஸ்தான் பிரதமருக்கு நேரடியாக தொலைபேசி மூலம் அழைப்படுத்தி அவருடன் 30 நிமிடங்கள் கலந்துரையாடி இருந்தார். இந்த பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடி இருந்தார். அத்தோடு கடந்த 1996 ஆண்டு உலக கிண்ண போட்டிகளின் போது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்ததோடு அவற்றை நினைவு கூர்ந்து இந்த போட்டி நடத்தப்படாமல் விட்டால் இலங்கைக்கு ஏற்படும் சுற்றுலா, ஹோட்டல் துறையில் ஏற்படும் இழப்புகள் மற்றும் ஏனைய இழப்புகளை கருத்தில் கொண்டு இந்த தொடரில் பங்கு இந்த போட்டியை முழுமையாக நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரியிருந்தார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் பாகிஸ்தான் பிரதமர் இலங்கையின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதோடு பாகிஸ்தான் அணி தொடர்ந்து இந்த போட்டிகளில் இந்தியாவுடன் விளையாடுவதற்கு அவர் அனுமதி அளிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த தொலைபேசி உரையாடலின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அவரது எக்ஸ் தளத்தில் பாகிஸ்தானின் முடிவினை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் பிரதமருக்கு தனது நன்றினையும் தெரிவித்து போஸ்ட் ஒன்றினை வெளியிட்டிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் எக்ஸ் தள பதிவின் மூலம் அனைவரும் அறிந்து கொண்டனர் பாகிஸ்தான் இந்த போட்டிகளில் இந்தியாவுடன் விளையாடுவதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பது. இதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு பலரும் தங்களது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்திருந்தனர். காரணம் அவர் முக்கியமான ஒரு கட்டத்தில் முக்கியமான ஒரு முடிவினை எடுத்து பாகிஸ்தான் பிரதமருடன் பேசி சாதகமான ஒரு முடிவினை பெற்று தந்தமைக்காக. அதேபோன்று பாகிஸ்தான் அரசாங்கமும் நட்பு நாடுகளது கோரிக்கைக்கு அமைவாக தாங்கள் இந்த போட்டிகளில் இந்தியாவுடன் விளையாடுவதற்கு சம்மதிப்பதாக தெரிவித்து அவர்களது கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தனர். இது எப்படியோ இந்த பிரச்சனைக்கு மிகவும் ஒரு சாதகமான முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சுவாரஸ்யமும் பரபரப்பும் மிக்க அந்த கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் பிப்ரவரி 15 கொழும்பில் இடம்பெறவிருக்கின்றது. இந்த போட்டி முன்னரையும் விட இப்பொழுது பலத்த எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கின்றது. காரணம் பல சர்ச்சைகளின் பின்னர் இடம்பெற போகும் போட்டி இது. எனவே அனைவரும் காத்திருப்போம் இந்த போட்டி எவ்வாறாக அமைய போகிறது, வெற்றி யாருக்கு என்று. எனவே பாகிஸ்தான் அணியினர் எடுத்த இந்த முடிவு சரியா தவறா? உங்களது கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் தெரிவிங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நடப்பு விவகாரங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு லைக் மற்றும் ஷேர் செய்து தொடர்ந்து ஆதரவுகளை தருமாறு கேட்டு மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.